எஸ்ஸர்னல் குர்ஆனல் திக்ர், குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் எளிதாத்தான் கொடுத்திருக்கிறான். யார் படித்தாலும் விளங்கும், யாரும் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை எளிதாகத்தான் கொடுத்திருக்கிறான். அத்தகைய குர்ஆன் இருக்கும்போது, நபி வழி இருக்கும்போது, குர்ஆனும் ஹதீஸும் தெள்ள தெளிவாக இருக்கும்போது முன் ஸலவாத் சொல்வது, பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கு சொல்வது, கூட்டு துவா செய்வது, கத்னாவிற்காக நிகழ்ச்சி நடத்துவது, மீலாது விழா கொண்டாடுவது, 786 என்று எழுதுவது, ஃபாத்திஹா ஓதுவது, ஜோசியம் பார்ப்பது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது, ஜும்மா முபாரக் சொல்வது, பெருநாளிலே தக்பீர் சப்தமாக சொல்வது, அதே போல இறந்து விட்டால் ஒருவர் அவருக்கு 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா என்று சொல்லி பாத்தியாக்களை அவரிடத்திலே அடுக்கி அதிலிருந்து சுயலாபத்தை ஈட்டிக் கொள்வது. அப்ப இதுவெல்லாம் தவறு என்று மக்கள் அறிந்து கொண்டார்களா? இதே போன்ற ஆலிம்கள் அசத்தியத்தை சொல்லுவார்கள். நம்ம பிரிச்சு பார்க்கணும், எது சரி எது தவறு, எது சுன்னத் எது பித்அத், பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆலிம்களும் வழிகேட்டு காரணம் தான். ஆனா மக்களுடைய அலட்சியம் பெரிய காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு அவரே சொல்லிக்கிறார். இப்ப நானே உங்கள்ட்ட பயான் பேசிக்கிறேன், பேசிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கு நம்பிட்டு போயிருவீங்களா? நான் திடீர்னு இப்னு மாஜா இருக்குன்னு சொல்லுவேன், அஹ்மதுல இருக்குன்னு சொல்லுவேன், அது ஹதீஸ்னு ஏத்துட்டு போயிரு. நீங்க சிந்திக்கணும், நீ சட்டையை பிடிச்சி கேட்கணும், என்னப்பா இப்னு மாஜான்னு சொன்னீங்களே, எங்க இருக்கு எடுத்து காட்டுங்கன்னு காட்டணும். நீங்க கேட்டாதான அலட்சியத்தோடு போயிட்டீங்கன்னா அது அப்படியே பரவிருமே மக்கள். பெரும்பாலான மக்கள் வழிகாட்டில் இருக்கிறார்கள். ஏகத்துவம் தமிழகத்திலே கால் ஒன்றி வேரூன்றி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்னும் வழிகாட்டில் இருக்கிறாங்க. பெரும்பாலான ஆலிம்கள் இன்னமும் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களை எடுத்து பாருங்க. எத்தனை ஆலிம்கள் ஏகத்துவத்தை சொல்கிறார்கள், எத்தனை ஆலிம்கள் வழிகாட்டை சொல்கிறார்கள். மார்க்க ஃபத்வாக்கள் கேட்கப்படும், அவர்களும் ஃபத்வா கொடுப்பார்கள். மார்க்க இல்ம அறிவு இல்லாமல் மக்களை வழிகெடுப்பார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் ஆலிம்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி புகாரில் இருக்கு. எப்பப்பெல்லாம் தீமை இருந்துச்சோ, எப்பப்பெல்லாம் வழிகேடு உருவானதோ, அந்த வழிகேடு உருவாகும் பொழுது சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. நாங்க யாரு கட்டுப்பட்டோம்? பெரியவங்க கட்டுப்பட்டோம். அவங்க தான் எங்களை வழிகெடுத்துட்டாங்க அப்படிங்கிற புலம்பல் இங்க இருக்கு. அவன் நரகத்தில் போனதுக்கு மக்கள் காரணமாக இருந்தாலும், அலட்சியம் காரணமாக இருந்தாலும், அவர்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டது ஆலிம்கள் தான். நரகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், எடுத்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், அன்றைய தினத்தில் அவர்களுடைய முகங்கள் அந்த நரகத்திலே புரட்டப்படும். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலாம், நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு கூடாதா? பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை பொறுத்தவரைக்கும் பித்அத் என்ற இந்த சமூக வழிகேடு மக்கள் மத்தியில் பெருகுவதற்கு அதிகமாக காரணமுடையவர்கள் யார்? பித்அத் என்பது கண்டிப்பாக ஆலிம்களின் மூலமாகவும் பரவுகிறது. மக்களும் தங்களுடைய அறியாமையின் காரணத்தினால் பித்அத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பித்அத் என்பது இவ்வளவு பெரிய பாரதூரமாக மாறி சமுதாயத்தில் அதிகமான மக்களிடத்தில் இது பதிந்ததற்கு பெரும்பான்மையான காரணம் ஆலிம்களா அல்லது மக்களின் அலட்சியமா என்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒரு அணியை சேர்ந்தவர்கள் ராம்நாடு யாசர் அவர்களும் காரைக்கால் அசாருதீன் அவர்களும், இவங்க ஒரு அணி. இவர்களுடைய தலைப்பு என்னவென்று கேட்டால், மக்களிடத்தில் இந்த பித்அத் அதிகமாக பரவியதற்கு காரணம் மக்களுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க 2 பேர் பேசுவாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிற இந்த அணியினர் செங்கோட்டை அஜீஸ் எம்ஏசி அவர்கள், தொண்டி ஆசிப் அவர்களும் இவர்களுடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் பித்அத் மக்கள் மத்தியில் பெறுவதற்கு அதிகமான காரணம் ஆலிம்களுடைய சுயநலம்தான் என்பதை ஆணித்தரமாக நிரூபிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் 4 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இந்த அணிக்கு 4 நிமிடம் கொடுக்கப்படும். அதில் ஒரு ஆள் பேசுவாங்க. இந்த 4 நிமிடத்தில் அவங்களுடைய வாதத்தை அவர்கள் முன்வைக்கணும். அதற்கு பிறகு 4 நிமிஷத்தில் அவங்க நிப்பாட்டிடணும். பிறகு இந்த அணியில் அடுத்து ஒரு ஆள் பேசுவாங்க 4 நிமிஷத்துக்கு. அதற்கு பிறகு மறுபடியும் மாறி மாறி ஒரு 2 சுற்றுகள், ஒவ்வொரு நபர்களுக்கும் 2 வாய்ப்புகள் வருகின்ற அளவிற்கு 2 சுற்றுகளாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெறும். இறுதியாக ஒவ்வொரு அணியினருக்கும் 5 நிமிடங்கள் தொகுப்புரைக்காக வேண்டி வாய்ப்பு அளிக்கப்படும். இப்போ இதில் முதலாவதாக எந்த அணி துவங்க வேண்டும் என்பதை நம்ம டாஸ் போட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஹெட்டு. இப்போ வந்து டெய்ல் விழுந்திருக்கு, அதனால ராம்நாடு யாசர் அவருடைய அணி நீங்களே ஆரம்பிக்கலாம். பேட்டிங் பண்றீங்களா பவுலிங் பண்றீங்களான்னு பார்த்துக்கிறேன். அவங்க வந்து எதிரணியை ஆரம்பிக்கணும் விட்டு கொடுக்குறாங்க. நீங்களே பேட்டிங் முடிங்க, நாங்கள் போடுற பாலுக்கு நீங்கள் எப்படி அடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து முதல்ல செங்கோட்டை அதீஸ் எம்ஐசி அவர்களுடைய அணி முதலாவதாக ஆரம்பிப்பாங்க. அதில் முதல் நபராக தொண்டி ஆசிப் அவர்கள் இப்பொழுது 4 நிமிடங்கள் அதுக்கு மிகாமல் அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, பிதஅத் மக்களிடத்திலே பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலமா அல்லது மக்களின் அலட்சிய போக்கா என்ற இந்த பட்டிமன்றத்தில் ஆலிம்களின் சுயநலம்தான் பிதஅத் இந்த சமூகத்திலே பரவிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்பதை எங்களுடைய தரப்பு வாதம் ஆணித்தனமாக நாங்கள் நிரூபிக்க இருக்கிறோம். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆலிம்களுடைய சுயநலன் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில இதற்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு சமூகம் சீர்தூக்கி செல்வதற்கும் ஒரு சமூகம் சீர்கெட்டு போவதற்கும் யார் காரணமாக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமூகம் நல்ல வழியில போகுதுன்னு சொன்னா அல்லது ஒரு சமூகம் தீய வழியில் செல்கிறது என்று சொன்னால் அதற்கு வழி நடத்துபவர் என்ற ஒருவர் இருப்பார். அப்படித்தான் நம்முடைய குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஏராளமான சமுதாயங்களுக்காக ஏராளமான சமூகத்திற்கு லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் வழி நடத்துவதற்காக அனுப்பி வைத்தான். எதற்காக அனுப்பி வைத்தான்? ஆலிம்கள் தான் அதை சரியாக சொல்வார்கள். ஒரு வழி நடத்துபவர் இந்த சமூகத்தில் இருந்தால்தான் அந்த மக்கள் அப்படியே பிறழும் பொழுது, அந்த மக்கள் ஒரு அலட்சியத்தோடு செல்லும் பொழுது, அந்த மக்களை வழி திருத்துவதற்காக வழி நடத்துபவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். இப்படி ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான். உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இப்ப நாம மதர்சா இருக்குது, நம்முடைய மக்தப் மதர்சாக்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் எத்தனையோ மதர்சாக்கள் இருக்கிறது. இந்த மதர்சாக்களிலே ஒரு ஆலிமே கையில வந்து காப்பு போட்டுக்கிட்டு கழுத்துல சங்கிலி போட்டுக்கிட்டு முடிய நீளமா வளர்த்துக்கிட்டு இவர் பாடம் சொல்லி கொடுத்தா நம்ம போய் சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். ஏன்? இவனே ஒழுக்கமா இல்ல, இவனே ஒழுங்காக அவனுடைய சுய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளவில்லை. இவன் எப்படி பிள்ளைகளை வழி நிறுத்துவான் என்ற அந்த வழி நடத்துபவரின் மீதுதான் நாம் முக்கிய குறிக்கோளை வைப்போம். அதுதான உண்மை. வழி நடத்துறவன் தான் எப்பவுமே பார்க்கிறோம். நமக்கு ஒரு மார்க்கத்துல சந்தேகம் என்றால், நமக்கு மார்க்கத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, டவுட் ஏற்படுதுன்னா முதல்ல யார்கிட்ட போறோம்? ஆலிம்களிடத்திலே தான் போறோம், ஆலிம்களிடத்திலே தான் செல்கிறோம். அப்ப இந்த ஆலிம்கள் முதல்ல சரியாக இருக்க வேண்டும். ஆலிம்கள் தான் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வது, ஆலிம்கள் தான் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைப்பது. அந்த ஆலிம்கள் தவறான பாதைக்கு தன்னுடைய சுய நலனுக்காக செயல்பட்ட காரணத்தினால் ஏராளமான மக்கள் பெரிதும் இந்த பிதஅத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகத்திலே ஏராளமான வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அதிலே எந்தெந்த சமூகம் எப்படி இருந்தது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு வழிநடத்தக்கூடிய அந்த இடத்திலே இருந்து கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுங்குகளை மக்களிடத்தில் பேணி நடந்தார்கள் என்று பார்த்தால் ஏராளமான ஒழுக்க முறைகளை ஒரு சமூகம் வழி தவறும் பொழுது அந்த சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். அடுத்த அமர்வுல எங்களுடைய வாதங்களை வைக்கும். தொண்டி ஆசிப் அவர்கள் ஒரு 4 நிமிடம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். அதில் அவங்க சொன்ன அடிப்படையான கருத்துக்கள் கேட்டா, அல்லாஹ் வந்து ஏராளமான நபிமார்களை உலகத்துக்கு அனுப்புனது காரணமே ஒரு சமூகம் வந்து நேர்வழி பெற வேண்டும் என்றால் வழி நடத்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கணும். உதாரணத்துக்கு சில உதாரணங்கள் சொன்னார். மதரசால போய் சேர்க்குறீங்கன்னா ஆலிம்சா பார்த்து தான் சேர்ப்பீங்க. ஆலிம்சா வந்து பங்கு வச்சுக்கிட்டு பெருசா முடி வளர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒன் சைடு பாக்ஸை போட்டுக்கிட்டு
ஸ்பைக்கில் முடியல கலர்லாம் அடிச்சுக்கிட்டு கையில் காப்பு போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா போய் மதத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டீங்க தானே. அப்போ ஆளை பார்த்து தானே மக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்போ ஆள்னு ஒருத்தர் ஒரு வழி நடத்தக்கூடியவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் ஒரு சமூகத்துக்கு நேர்வழி காட்ட முடியும். அப்போ பேசிக்கே ஒரு சமூக வழிகேட்டில் போனாலும் சரி, அது நேர்வழிக்கு வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை மூல காரணமாக இருப்பது வழி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பாளி தான் அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக வச்சிருக்கிறாங்க. இப்போ இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி காரைக்கால்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. காரைக்கால் வந்திருக்கீங்களா? இங்கே தானே பேர் காரைக்கால் அசாருதீன் பாய். அவர் தொண்டியில் தான் இருக்காரு. வெளியூரா உள்ளூராங்கிற போட்டியும் ஓடிக்கிட்டு இருக்குள்ள. அப்போ இதுக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்குறாரா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பித்அத்துகள் அதிகம் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்களின் சுயநலமா மக்களின் அலட்சியமா என்கிற இந்த விவாதத்தில் மக்களின் அலட்சியம்தான் காரணம் என்பதை பல்வேறு சான்றுகளோடு நிரூபிப்பதற்குத்தான் எங்களுடைய அணி தரப்பில் நாங்கள் பேசுகிறோம். முதல்ல இந்த பித்அத்துகள் அதிகம் பெருகுவதற்கு ஆலிம்கள் காரணம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை நாங்கள் மறுக்கலை. தெளிவாக ஆரம்பத்திலேயே எங்களுடைய முன்னுரையில் மிக அழுத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம். பித்அத்துகள் அதிகம் பெருகுவதற்கு ஆலிம்கள் காரணம். அதை நாங்கள் மறுக்கலை. இங்க தலைப்பு என்ன? பித்அத்துகள் அதிகம் பெருகுவதற்கு ஆலிம்கள் ஒரு தரப்புல அவங்களுடைய பங்குக்கு அவர்கள் இந்த சமூகத்திலே பித்அத்தை உருவாக்கினாலும் அதிகமாக உருவாகுவதற்கு அதிகமான வழிகேடுகள் இந்த சமூகத்திலே உருவானதற்கான காரணம் மக்களுடைய அலட்சியம்தான். இதை புரிந்து கொள்வதற்கு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக எடுத்து வைக்கிறேன். குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 66வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் நரகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், எடுத்து சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார். அன்றைய தினத்தில் அவர்களுடைய முகங்கள் அந்த நரகத்திலே புரட்டப்படும். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலாம், நாங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அவர்களுடைய புலம்பல் என்னவா இருக்குது? நாங்க அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோமே அப்படின்னு புலம்புறாங்க. இந்த ஒரு வசனத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆலிம்கள் பல வழிகேடுகளை உருவாக்கட்டும், அவர்கள் தரப்பிலே அவர்களுடைய பங்குக்கு சமூகத்தில் பித்அத்துகளை உருவாக்கட்டும், நமக்குன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வழிமுறை எது, ரசூலுடைய வழிமுறை எது என்று எடுத்து காட்டியிருக்கானா இல்லையா? எடுத்து சொல்லியிருக்கிறானா இல்லையா? அந்த குர்ஆன் சுன்னாவை நீங்க பின்பற்றாம ஏன் ஆலிம்களுடைய கருத்துக்களை கேட்கிறீங்க? அவங்க வழிகாட்ட வந்தாங்க, மறுக்கல. வழிகாட்ட வந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் சிந்திக்காமல் அலட்சியமாக பொடுபோக்குத்தனமாக நீங்கள் மூடத்தனமாக நம்பினீர்கள்? அப்ப மக்களுடைய அறியாமை தானே. இப்ப நானே இந்த சபையில் இந்த கூட்டத்தில் ஒன்றை பேசுகிறேன், இது அமல் என்கிறேன், இதை செய்தால் சுன்னத் என்கிறேன், நபிகள் நாயகம் காட்டி தந்த நன்மை என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படியே நம்புறீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் இந்த வசனத்திலே எடுத்து சொல்லுகிறான். அன்றைய தினத்தில் அவர்களின் முகங்கள் நரகத்திலே புரட்டப்படுகிற போது அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலாம், நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சிந்திக்காமல் இருந்தோம், அல்லாஹ் சொல்வதை கேட்காமல் இருந்தோம், நபிகளார் சொல்வதை கேட்காமல் இருந்தோம். அதன் விளைவாக இன்றைய தினத்திலே நரக படுகொலில் கிடக்கின்றோம் என்று புலம்புவார்கள் என்பதனை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இதை எங்களுடைய முதல் வாதமாக வைத்துக் கொள்கிறோம். அதாவது நீங்க சமூகத்தினுடைய வழிகேட்டு காரணங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டினீங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிறாமலாம் இல்லை. சமூகத்தினுடைய வழிகேட்டுக்கு ஆலிம்களும் காரணம் தான். எல்லா ஆலிம்களும் நல்லவங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை. ஆலிம்கள் காரணமாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ பெரிதும் காரணம் யாரு? ஆலிம்களா சமூகமா? அதை நீங்கள் நிரூபிக்க தவறிக்கிட்டு நீங்கள் சும்மா ஆலிம் சாக வந்தால் தான் எல்லா ஆலிம்களும் வந்து வழிகெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நேர்வழிக்கு வந்த ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு சமூக வழிகேட்டுக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் தான் காரணம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதை ஆலிம்களும் வழிகேட்டு காரணம் தான். ஆனால் மக்களுடைய அலட்சியம் பெரிய காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு அவரே சொல்லிக்கிறார். இப்போ நானே உங்கள்கிட்ட பயான் பேசிக்கிறேன், பேசிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கு நம்பிட்டு போயிடுவீங்களா? நான் திடீர்னு இப்படி மாத்தாளா இருக்குன்னு சொல்லுவேன், அகமதுல இருக்குன்னு சொல்லுவேன்,
அது ஹதீஸ் ஏத்துட்டு போயிரு. நீங்க சிந்திக்கணும், வந்து நீ சட்டையை பிடிச்சி கேட்கணும், என்ன பை இப்னு மாஜான்னு சொன்னீங்களே எங்க இருக்கு எடுத்து காட்டுங்கன்னு காட்டணும். நீங்க வந்து கேட்டாதான அலட்சியத்தோடு போயிட்டீங்கன்னா அது அப்படியே பரவிருமே மக்கள்கிட்ட. அவன் நான் சொன்னாலும் கூட நீங்க ஏத்துக்கிற கூடாது. ஆலிம் 1000 சொல்லுவான். மக்களுடைய அலட்சியம் தான் பித்அத் பெறுவதற்கு அடிப்படை காரணம், பெரிதும் காரணம் என்பதை அவருடைய வாதத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாரு. இதற்கு ஒரு தக்க பதிலடிய இன்ஷா அல்லாஹ் அப்துல் அஜீஸ் பாய் அவருக்குரிய பாணியில சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பித்அத் ஏற்படுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலமா, சமுதாயத்தின் அறியாமையா என்ற தலைப்பின் கீழ் ஒரு 2 பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார். அதில் முதலாவதாகவே நம்முடைய எதிர் அணியில் இருந்து ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அந்த வசனமே தெளிவாக சொல்கிறது, அவர்களுக்கு வழிகாட்ட வந்த அந்த ஆலிம் அவர் இவர்களை வழிகெடுத்த காரணத்தினால் அதனுடைய புலம்பலைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. இன்னா அத்தானா சாதத்தனா ஒ குபரானா, எங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ஃபதலூன சபீலா, நாங்கள் இருக்கிற அந்த நேர்வழியை அவர்கள் மாற்றி விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லஅஃபைனி மினல் அதாப் வல அன்ஹும் லஅனன் கபீரா, யா அல்லாஹ் இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு, மிக பெரும் அளவில் இவர்களை லஅனன் கபீர், அல்லாஹ் சபிக்கிறதே சாதாரண சபிப்பே தாங்க இயலாது, மிகப்பெரிய அளவில் இவர்களை சபித்து விடு என்று அந்த சுயநலம் கொண்ட அந்த தலைவர்களால், அந்த ஆலிம்களால் பாதிக்கப்பட்ட அந்த சமுதாய மக்கள் நரகத்திலே புலம்புவார்களாம், யா அல்லாஹ் இவங்க தான் காரணம், இவர்கள் தான் சுயநலம் கொண்டு அந்த சிந்தனையோடு எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், நல்ல பாதையிலிருந்து எங்களை பாதை மாற்றி விட்டார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அந்த வசனத்தினுடைய பின்னாடியே இருக்குது. அப்ப அதை மக்கள் நீங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்க தரப்பு வாதம் என்னன்னா, சிம்பிளா ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் தான் ஆலிம், அவங்கள நம்பி 48 பேசஞ்சர் ஏறுவாங்க. இவர் பாட்டு தூங்கி போய் காட்டில் போய் வண்டியை விட்டா நம்பி ஏறுறது அவங்க தானே. ஒரு டிரைவர் மாதிரி ஆலிம்கள் பின்னாடி நம்மளை நம்பி இருக்கக்கூடியவர்களை, நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். இதுதான் சிம்பிளா சொல்லக்கூடிய உதாரணம். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஏராளமான பொன்மணிகளிலே ஆலிம்களுடைய அந்த முக்கியத்துவத்தை தான் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். புகாரில 100வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் இல்மை, கல்வியை, மார்க்க அறிவை ஒரேடியாக பறித்து விட மாட்டான். யன்தஸிஉ மினல் இபாத், தன்னுடைய அடியார்களிடம் இருந்து அவன் எப்படி கைப்பற்றுவான் தெரியுமா? வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்லில் உலமா, உலமாக்களை, ஆலிம்களை, அஜர்த்துமார்களை, ஷேகுமார்களை, ஆலிம் ஷாக்களை அவர்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் அந்த இல்மை பறித்து விடுவான். அவருடைய உயிரை அல்லாஹ் பறிப்பதன் மூலமாக, அவர்கள் அந்த ஆலிம் சேவகத்தை செய்ய முடியாமல் அல்லாஹ் ஒரு முடக்கத்தை கொடுப்பதன் மூலமாக, ஃபீல்ட் அவுட் ஆக்குவதன் மூலமாக, இதன் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இல்மை பறித்து விடுவானாம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகதத் நாசு ருஉசன், மக்கள் சில தலைவர்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எப்படிப்பட்ட தலைவர்? ஜுஹாலன், மூடத்தனமா, மார்க்கம் தெரியாமல் அதற்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கக்கூடியவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஃபஸ்உயிலு, அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படும், மார்க்க ஃபத்வாக்கள் கேட்கப்படும். ஃபஃப்து, அவர்களும் ஃபத்வா கொடுப்பார்கள். பிகைரின் இல்ம், மார்க்க இல்ம அறிவு இல்லாமல் மக்களை வழிகெடுப்பார்கள். ஃபதல்லு வஅதல்லு, அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் ஆலிம்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி புகாரில் இருக்கு. அப்ப பெரிதும் காரணமாக இருப்பதை, மார்க்க அறிவை அல்லாஹ் சமுதாயத்திலிருந்து துளைத்து எடுப்பதற்கான அடிப்படை காரணம் ஆலிம்கள். ஆலிம்களின் மூலமாக அந்த இல்மு, அந்த மார்க்க கல்வி, அதை அல்லாஹ் பறிப்பதன் மூலமாகத்தான் சமுதாயத்தை மூட சமுதாயமாக மாற்றான் என்று இந்த புகாரி செய்தி சொல்கிறது. அதுக்கு பதில் சொல்றேன். இந்த குர்ஆன் வசனத்தை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நீங்க மேல உள்ளதை மட்டும் பாக்குறீங்க. யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார்னா, நரகத்துல சில முகங்கள் நரகத்துல அல்லாஹ் போட்டு புரட்டுறான். யகூலுன யா லைத்தனா அத்தஅனல்லாஹு வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு கூடாதா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்கன்னு பாதி வசனத்தோட முடிச்சுக்கிட்டீங்க. பின்னாடி வருது வசனத்துடைய முக்கியமான கருத்து, இன்னா அத்தானா சாதத்தனா குப்ரானா, நாங்க யாரு கட்டுப்பட்டோம்? பெரியவங்க கட்டுப்பட்டோம், அவங்க தான் எங்களை வழிகெடுத்துட்டாங்க அப்படிங்கிற புலம்பல் இங்க இருக்கு. அவன் நரகத்தில் போனதுக்கு மக்கள் காரணமாக இருந்தாலும், அலட்சியம் காரணமாக இருந்தாலும், அவர்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டது ஆலிம்கள் தான் என்பதை ஆணித்தரமாகவும் புகாரில் இருக்கிற சில ஹதீஸ்களையும் சொல்லி, நடைமுறை உதாரணங்களையும், ஒரு பேருந்தையும் உதாரணமாக சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்ப இதற்கு பதிலளிக்கும் விதமாக ராம்நாடு யாசர் அவர்கள் 4 நிமிடம் அதற்கு பதிலளிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய எல்லாம் வல்ல இறைவனின்  அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விவாதத்தில்
மக்களுடைய அலட்சியம்தான் அதிகமான காரணம் என்பதை நிரூபிப்பதற்கு முன்னால் இதற்கு முன்னால் பேசிய நபர்கள் சில ஆதாரங்களை எடுத்து வைத்தாங்க. ஆலிம்கள் தான் காரணம், ஆலிம்களுடைய அலட்சியம்தான் காரணம் என்பதை சொன்னாங்க. இதற்கு முன்னாடி பேசிய எங்களுடைய தரப்பை சார்ந்தவர் அது ஆரம்பத்தில் மறுக்கவே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், அவங்க கூடிய செய்திகள், ஆலிம்கள் வழிகேடை உருவாக்கத்தான் செய்கிறாங்க, வழிகேடான விஷயத்தை மக்கள் மத்தியில் போதிக்க தான் செய்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எதிரணியை சார்ந்த நபரிடத்தில் கேட்குற கேள்வி, நடுவர்களை குறிச்சுக்கோங்க அந்த கேள்வியை. என்ன கேள்வி அப்படின்னா, எல்லா சமுதாயத்திலும் சரி எப்பப்பெல்லாம் வழிகேடை உருவாக்குறாங்களோ, பிதுஅத்தை உருவாக்குறாங்களோ, பிதுஅத்தை உருவாக்கும் பொழுது, பிதுஅத்தை அழகாக காட்டுகிற ஆலிம்கள் இருக்கும் பொழுது, அந்த பிதுஅத்தை ஒழித்து சத்தியத்தை நிலைநிறுத்துகிற ஆலிம்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சொல்ற பாயிண்ட மக்கள் நல்லா கவனிங்க. அதே மாதிரி நடுவர் கவனிச்சுக்கிறங்க, எதிரணி சார்ந்தவங்க நல்லா கவனிங்க. எப்பப்பெல்லாம் தீமை இருந்துச்சோ, எப்பப்பெல்லாம் வழிகேடு உருவானதோ, அந்த வழிகேடு உருவாகும் பொழுது சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அவங்க சொன்ன அடிப்படையில் எப்படி ஆலிம்கள் ஃபத்வாக்களை மாற்றி கொடுக்குறாங்களோ, மக்கள்கிட்ட இல்லாத பொருளாத சொல்றாங்களோ, அதே போன்ற விஷயத்தின் அடிப்படையில் சத்தியத்தை ஹக்கை நிலைநிறுத்துகிற ஆலிம்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குனா, இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள் பிதுஅத்தை அழகாக காட்டுறாங்க. இஸ்லாத்தில் இல்லாதத, மார்க்கத்தில் இல்லாதத அழகாக கொண்டு வர்றாங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிதுஅத் சம்பந்தமா ஒரு மாநாடு அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டில் பிதுஅத் ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். இதுதான் முதல் மாநாடா? கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முகமது பின் அப்துல் வஹாப் என்ற ஒரு நபரை கேள்விப்பட்டிருப்பேன். நம்மளை கூட நவீன வஹாபி என்று சொல்லுவாங்க. அன்றைய காலத்திலே பிதுஅத் இருந்துச்சு. எப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளையும் துருக்கியர்கள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. துருக்கியருடைய கீழே தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள் இருந்துச்சு. எந்த அளவுக்கு பிதுஅத் இருந்துச்சுன்னா, பத்ர் போர், உஹது போர் நடந்த இடத்துல எல்லாம் காபாவில் சிலையை வச்சிருந்தாங்க. 4 திசையில உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஷாஃபிக்கு ஒரு திசை, ஹனஃபிக்கு ஒரு திசை, ஹம்பலிக்கு ஒரு திசை, மாலிக்கு ஒரு 4 திசை, 4 மதுஹபுகள் அன்றைக்கே இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி பிதுஅத்தை அழகாக காட்டுறாங்களோ, அதே மாதிரி அன்றைக்கும் பிதுஅத்தில் அழகாக காட்டப்பட்டது, பிதுஅத்தில் உருவாக்கப்பட்டது. பிதுஅத்தில் உருவாக்கப்படும் பொழுது, மார்க்கத்திற்கு எதிரான கருத்தை விளைக்கும் பொழுது, ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய, சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் இருந்தார்கள். முகமது பின் அப்துல் வஹாப் கடுமையான எதிர்ப்பு பிதுஅத்தை எல்லாம் உழைச்சு. அதனால 4 இது லா ஷாஃபி, லா ஹனஃபி, லா ஹம்பலி, லா மாலிக் இல்லா முகமது. அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் தான் பின்பற்றணும். அதனால ஷாஃபின் ஒரு கிப்லா, ஹனஃபின் ஒரு கிப்லா, ஹம்பலின் ஒரு கிப்லா. பிதுஅத்தை அப்பொழுதே உழைத்தார்கள். இன்றைக்கு நம்ம சொல்லதானே செய்யறோம். சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் 2 கருத்தும் இருக்குதுங்க. பிதுஅத்தான கருத்து இருக்குது, நன்மையான கருத்து இருக்குது. 2ஐயும் பிரிச்சு காட்டக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் உங்ககிட்ட விசாரிப்பான். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்கும் பொழுது 2 கருத்தும் வந்துச்சுல, எதுக்கு பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்தான்? சத்தியம் இருக்கும், அசத்தியம் இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும். பிரிச்சு காட்டக்கூடிய பகுத்தறிவு அல்லாஹ் ஏன் கொடுத்தா? பிரிச்சு பார்க்கிறது தான். ஆடு மாடு தான் பிரிச்சு பார்க்காது, மனிதர்கள் பிரிச்சு பார்க்கணும். இதே போன்ற ஆலிம்கள் அசத்தியத்தை சொல்லுவார்கள், நம்ம பிரிச்சு பார்க்கணும். எது சரி, எது தவறு, எது சுன்னத், எது பிதுஅத், பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் அதை பத்தி கேள்வி கேட்பான் என்பதை முதல் வாதமாக நான் நிரூபிக்கிறேன். இதற்கு பின்னாடி வரக்கூடிய சகோதரர் நிரூபிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னாடி வரக்கூடிய சவரம் நிரூபிப்பாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டாரு. அவங்க நிரூபிச்சிருவாங்க. தோல்வி ஒத்துக்கிறீங்களா? சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கு பின்னாடி வராங்க. இப்போ ராம்நாடி யாசர் பாய் அவங்க முன்னாடி உள்ள வாதத்துக்கும் பதிலாகவும் சொன்னாங்க. இவங்களும் புதிய ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஆலிம்கள் வழிகெடுப்பாங்கத்தான். வழிகெடுக்கிற ஆலிம்கள் இருக்கிற வேலையிலேயே நேர்வழி காட்டுற ஆலிம்கள் இருக்கத்தானே செஞ்சாங்க. 2 செய்தி உங்கள்கிட்ட வந்துச்சு. நல்ல ஆலிம்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேர் தான் உட்காந்துருந்தான். அங்கிட்டு உட்காந்து ஒருத்தர் வர கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு. விதத்தான செய்திகளை பேசிக்கிட்டு இருந்தாரு, விதத்தான அமல்களுக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தாரு. அங்கே கூட்டமா போனீங்களே, 2க்குமே உங்கள்கிட்ட வரத்தானே செஞ்சிச்சு. சத்தியமும் வந்துச்சு, அசத்தியமும் வந்துச்சு. 2ஐயும் பிரிச்சு பார்க்கிற பகுத்தறிவு உங்களுக்கு தான் நல்லா கொடுத்துருக்கான். அப்ப மறுமையில் அல்லாஹ் அதை குறித்து விசாரிக்கத்தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா போதும் அப்படிங்கிறாரு. நடுவர் நோட் பண்ணிக்கணும், எதிரணி நோட் பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறோம். அதனால இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா போதும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இதற்கு தொண்டி ஆசிப் அவர்கள் பதிலளிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, எதிரணியில பேசிய சகோதரர் காரைக்கால் அசாருதீன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைக்கும் பொழுது சொன்னார்கள், இதே நான் இந்த இடத்துல அபுதாபுல இருக்குது, நசையில் இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு கதையை அடிச்சுட்டு போனா நீங்க எங்களை சும்மா விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது நான் விளக்கறதுக்கு சொன்னேன். சரி, அவங்க சொன்னாங்கல்ல.
இப்ப அவரே ஒண்ணு இல்ல, சொன்னாருன்னா- கதையடிச்சு சரி, விட்டுருவோம். சரி, ஆ, சரி. சரி. அவர் என்ன சொன்னாப்புன்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஹதீஸையோ எதையோ நான் உங்க இடத்துல சொல்லிட்டு போனா நீங்க வந்து சும்மா விட்டுருவீங்களா? அப்ப மக்கள் வந்து விளங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வச்சாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த மக்கள் எப்படி உருவானார்கள்? இந்த மக்கள் தானாகவே ஆய்வு செய்து கொண்டார்களா? இந்த விஷயம் சரியானது, இந்த விஷயம் தவறானது, இந்த ஆலிம்கள் உருவாக்கிய இந்த புதிதான பிதஅத்தான விஷயங்கள் இதுவெல்லாம் இதுதான் பிதஅத் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொண்டார்களா? பொதுநலத்தோடு செயல்பட்ட சில ஆலிம்கள் அவர்களும் வழிகேட்டில் தான் இருந்தார்கள். அவர்களும் வழிகேட்டை போதிக்கக்கூடிய வழிகேட்டை மக்களிடத்தில் போதிக்கும் பொழுது அவர்களும் வழிகேட்டின் கீழ் தான் இருந்தார்கள். அவர்கள் ஆலிமுக்காக படித்த பிறகு, ஆலிமுடைய அந்த துறைக்குள்ளே நுழைந்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இறையச்சத்தின் காரணத்தினால் அவர்கள் மக்களிடத்தில் முன்வைத்தார்கள் இதுவெல்லாம் தவறு என்று. இதுவெல்லாம் தவறான செயல். இந்த ஆலிம்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள், வயிற்று பிளப்பிற்காக சுயநலத்திற்காக உங்களை வழிகேட்டில வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சீர்திருத்தினார்கள். அப்ப பெரும்பாலான மக்கள் எதில் இருக்கிறாங்க? பெரும்பாலான ஆலிம்கள் எதை மைய கருத்தாக வைத்திருக்கிறார்கள்? மக்களை வழிகெடுக்க வேண்டும், மக்களை வழிகேட்டின்பால் தள்ள வேண்டும், மக்களை வழிகேட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் தானாக யோசிக்கவில்லை. மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க, தானாக அவர்கள் யோசிக்கவில்லை. ஆலிம்கள் அதை போதித்தார்கள், பொதுநலத்தோடு உள்ள ஆலிம்கள் அதை போதித்தார்கள். அப்போ இந்த மாதிரி வழிகாட்டில் உள்ள ஆலிம்கள் எது எதெல்லாம் சொன்னார்கள்? பாங்குக்கு முன் ஸலவாத் சொல்வதே, பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கு சொல்வதே, கூட்டு துவா செய்வதே, கத்னாவிற்காக நிகழ்ச்சி நடத்துவதே, மீலாது விழா கொண்டாடுவதே, 786 என்று எழுதுவதே, ஃபாத்தியா ஓதுவதே, ஜோசியம் பார்ப்பதே, 4 நட்சத்திரம் பார்ப்பதே, ஜும்மா முபாரக் சொல்வதே, பெருநாளிலே தக்பீர் சப்தமாக சொல்வதே, அதே போல இறந்து விட்டால் ஒருவர் அவருக்கு 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா என்று சொல்லி பாத்தியாக்களை அவரிடத்திலே அடுக்கி அதிலிருந்து சுயலாபத்தை ஈட்டிக் கொள்வதே. அப்ப இதுவெல்லாம் தவறு என்று மக்கள் அறிந்து கொண்டார்களா? ஆலிம்கள் அந்த வழிகாட்டி வந்து சொல்லக்கூடிய ஆலிம்கள் அப்படி சொல்லும் பொழுது மக்கள் இல்ல இதெல்லாம் தப்பு என்று மக்கள் விலகிக் கொண்டார்களா? பொதுநலத்தோடு உள்ள ஆலிம்கள் அதை நிரூபித்தார்கள். அப்ப மக்கள், பெரும்பாலான மக்கள் எதிலே இருக்கிறார்கள்? பெரும்பாலான மக்கள் வழிகாட்டில் இருக்கிறார்கள். ஏகத்துவம் தமிழகத்திலே கால் ஒன்றி வேரூன்றி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்னும் வழிகாட்டில் இருக்கிறாங்க. பெரும்பாலான ஆலிம்கள் இன்னமும் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களை எடுத்து பாருங்க. எத்தனை ஆலிம்கள் ஏகத்துவத்தை சொல்கிறார்கள், எத்தனை ஆலிம்கள் வழிகாட்டை சொல்கிறார்கள்? கணக்கெடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த வழிகாட்டை சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய எண்ணிக்கையும் இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய எண்ணிக்கையும், நம்முடைய நடுவர் இருக்கிறாரு, நம்முடைய நடுவர் ஹாரிஸ் பாய் ஏகத்துவத்தை சொல்லுவாரு, ராம்நாடி ஆசர் பாய் ஏகத்துவத்தை சொல்லுவாரு. இதே பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் ஆலிம்கள் சொல்வார்களா? அப்ப எங்களுடைய தரப்பாதம் இதுதான். அதிகமான ஆலிம்கள் வழிகேட்டை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள், வழிகெடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். விதத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சதே ஆலிம்கள் தானே. மக்களாக அவனே வந்து தஸ்பீ பண்ணி எடுத்து உருட்ட ஆரம்பிச்சுட்டானா? இல்லையே. அவனே 786 போட ஆரம்பிச்சுட்டானா? அவனே தக்பீர சவுண்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டானா? பத்த வச்சதே நீங்க தானே. மண்ணனை எரிஞ்சிருச்சுன்னா பத்த வச்சது நீ தானப்பா. மண்ணனை எரியத்தான் நீங்க. யார் பத்த வச்சா? பத்த வச்ச மேலதான் பழி விழுவும். அப்ப ஆலிம்கள் தானே பத்த வச்சு ஆரம்பிச்சு வச்சது. தஸ்பீகன்னு தொழுகைன்னு ஒன்று உருவாக்குனது, 786 போட்டது, 786 அரபியில கூட்டி கழிச்சு பார்த்தது எல்லாமே ஆலிம்கள் தானே பத்த வச்சிய. அப்ப நீங்க தான் பெரிய காரணமா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு வலிமையான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு எதிரணியில் இருக்கக்கூடியவங்க என்ன பதில் சொன்னான்னு பார்ப்போம். அன்பருக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ எதிர்தரப்புல இப்போ இறுதியாக பேசும்போது இப்போ விவாதத்தினுடைய 2வது சுற்று வந்துருச்சு. ஆனால் தம்பி தலைப்பை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. தலைப்பை ஒரு தடவை என்ன செய்வோம், அவருக்கு ஞாபகப்படுத்துவோம். பிதஅத்துகள் அதிகம் பெருகுவதற்கு ஆலிம்களே காரணங்கிற தலைப்பில் தான் பேச வந்தீங்க. தம்பி அவர் அறியாமல் என்ன வாய் விட்டாருன்னா, ஆலிம்கள் வழிகேட்டில் இருந்தாங்களா இல்லையா? இங்கே தலைப்பு அது இல்லை. வழிகேடு அதிகமாவதற்கு ஆலிம்களா மக்களான்னா வாதம். ஆலிம்களே வழிகேட்டில் இருந்தாங்க, அவங்க வழிகேட்டை சொன்னாங்க அப்படின்னு தலைப்பையே தெரியாம, இல்லை ஒருவேளை ஆக்ரோஷமா பேசுறேங்கிற பேர்ல மறந்துட்டு பேசிட்டாரா என்னவோ தெரியல. அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கும். சரி, நம்முடைய கருத்தை வைப்போம். அதாவது நடுவர் கூட இப்ப சொன்னாரு, வெறுமனே மண்ணெண்ணை பத்திக்கிச்சுன்னா எப்படி பத்திக்கும்? பத்த வச்ச ஒருத்தன் இருக்கணும்ல. வெறுமனே பிதஅத்துகள் உருவானுச்சுன்னா சமுதாயத்தில் அதுவா உருவாகல, உருவாக்குறதுக்குன்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு நாங்க இதை மறுக்கவே இல்லையே.
நாங்க திரும்பவும் சொல்றோம், உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறோம், வழிகெடுக்கிற ஒருத்தன் இருக்கதான் செஞ்சான். சமுதாயத்தில் ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறான், இப்பவும் இருக்கிறான். அதை நாங்க மறுக்கல. நீங்க ஏன் சிந்திக்கல? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏமாறுகிறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவன் இருக்கத்தான் செய்வான். ஜோசியம் இருக்குது, சூனியம் இருக்குதுன்னா நீங்க ஏமாறுறீங்க. ஒருத்தன் ஒன்று சொன்ன ஏமாந்துருவீங்களா? மோடி அறிவிச்சாரு, இந்தியர்கள் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலையும் தலா 15 லட்சம் ரூபாய் விழுன்னு. யாராவது நம்புனீங்களா? நம்ப மாட்டேங்க, தெளிவா இருக்கிறீங்க. அடுத்து சொன்னாரு, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, புதிய இந்தியா, இப்படி எல்லாம் சொன்னாரு. யாராவது நம்புறீங்களா? கடைசியில் அவன் ஏமாந்தியான்னு ஆக்கிட்டு போயிட்டான். அப்ப இது எதையுமே நீங்க நம்பல. இந்தியா வல்லரசாகும் அப்படின்னா, இந்தியா மாறும்னா, ஆனா எல்லாம் இந்தியா மாறுது. எல்லாத்திலையும் இந்தியா தான் மாத்திக்கிட்டு இருக்கானே தவிர இந்தியா மாறல. இதெல்லாம் நம்புனீங்களா? இதையெல்லாம் வழி எடுக்கிற ஒருத்தன் இருந்து பொய் சொல்லும் போது நம்பாது. நீங்க ஆலிம் ஒருத்தன் மேடையில் என்று பேசுறான், குர்ஆன் சுன்னா என்று பேசுகிறான், நபி வழி என்று பேசுகிறான், அதனுடைய நம்புறீங்க? வழி எடுக்கிற ஒருத்தர் இருந்தாங்கிறது எங்கள் வாதம் ஏத்துக்கிற மறுக்கல. நீங்க ஏங்க சிந்திக்கல? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டப்பட்டிருக்கிறதா? அப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சிந்திங்கறான். ஆலிம் சொல்றது கேளு, மார்க்க அறிஞர் சொல்றதையும் கேளு, தாவா சீரன் சொல்றதையும் கேளு. அதே நேரத்தில் அதை நீங்கள் குருட்டுத்தனமாக நம்பிவிட வேண்டாம். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லம் யஹிரு அலைஹா சுமன் உம்யானா, அவர்களிடத்திலே இறைவசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் அதில் குருடராகவோ செவிடராகவோ அவர்கள் விழமாட்டார்கள். குருடரா செவிடரா விழமாட்டனால யாரை பார்த்து சொல்றான்? எடுத்து சொல்லப்பட்டால், எடுத்து சொல்றதுக்கு இருப்போம். அவர்கள் எடுத்து சொல்லப்படும் போது குருடரை போல செவிடரை போல கேட்டுட்டு போகாதீங்க, அறிவை கொண்டு சிந்தித்து பாருங்கள். அஃபலாயத்து தப்பருள்ள குர்ஆன், குர்ஆனை சிந்திங்கள். அடுத்த வாதம் எனக்கு பதில் சொல்லுவாங்க, அஃபலாயத்து தப்பருள்ள குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. எப்படி குர்ஆனை எல்லாரும் சிந்திச்சிட முடியுமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கு சேர்த்து இந்த வாதத்தில் பதில் சொல்லிடுறேன். அல்லாஹ் குர்ஆனில் வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆனல் லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர், குர்ஆனை விளங்குவதற்கு எளிதாக்கி இருக்கிறோம். அடுத்த கேள்வி வந்தா வரும், குர்ஆனை எல்லாரும் சிந்திக்க முடியுமா, ஆய்வு செய்ய முடியுமா, எல்லாரும் விளங்கிக்க முடியுமா கேட்பாங்க. பதில் சொல்லுகிறேன், யஸ்ஸர்னல் குர்ஆனல் லிذிக்ர், குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் எளிதா தான் கொடுத்திருக்கிறான். யார் படித்தாலும் விளங்கும், யாரும் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை எளிதாகத்தான் கொடுத்திருக்கிறான். அத்தகைய குர்ஆன் இருக்கும்போது, நபி வழி இருக்கும்போது, குர்ஆனும் ஹதீஸும் தெள்ள தெளிவாக இருக்கும்போது, நபிகளார் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினு வல் ஹராமு பையினு, மார்க்கத்தில் ஹலால் ஹராம் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அப்புறம் இப்ப வந்துகிட்டு சொல்லக்கூடியவர் வழிகெடுத்தார், அதனால் நாங்கள் வழிகெட்டு விட்டோம் என்கிறார்கள். தவறான வாதம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய வாதம் மக்களின் அலட்சியமே என்பதை மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம்.